இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தைப்பூச திருநாள் முதல்ல நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வெளி பிறக்கும். தை மாதத்தில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பொங்கல், மாட்டுப்பொங்கல் இது இருக்கும். அப்போ ரத சப்தமி வரும். தை அமாவாசை, அந்த வருஷத்தில் தைப்பூசங்க, பௌர்ணமி. இந்த நாள் சிம்ம ராசி, இந்த ஜாதகத்தில் இந்த சிம்ம ராசி கொஞ்சம் யுனிக்குங்க. குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி வேண்டும் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்வேன். நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, சிம்மம்னா சூரியன். சூரியன் என்ற கிரகம் தான் மற்ற கிரகத்துக்கெல்லாம் ஒளியை பாய்ச்சுகிறது. மற்ற கிரகங்கள் இதை வாங்கி பிரதிபலிக்கிறது. இப்போ சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் கடைசி பையனாக இருந்தாலும் கடைசி பொண்ணாக இருந்தாலும் தலைமை தாங்கும் காலகட்டத்தில் பார்ப்போம். தைப்பூசம், இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் தைப்பூச வழிபாடு, கந்தன் அருள் என்னென்னு பார்ப்போம். ரைட், முதல்ல முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன், உங்கள் 8ல் இருக்கிற சனியை போக்குவது. இப்போ நிறைய பேத்துக்கு வேலை உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல தான் போகுது. வேலை, நோய், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதில் மீண்டு வரணும், சின்ன சின்ன தொந்தரவுலேருந்து மீண்டு வரணும். இது மாதிரி பல பேர் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஒரு தடை வந்தாலும் அதில் தகர்த்தெறிந்து விஜயிச்சு வர வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் நடக்குது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தைப்பூச திருநாள் முதல்ல நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வெளி பிறக்கும். தை மாதத்தில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பொங்கல், மாட்டுப்பொங்கல் இது இருக்கும். அப்போ ரத சப்தமி வரும். தை அமாவாசை, அந்த வருஷத்தில் தைப்பூசங்க, பௌர்ணமி. இந்த நாள் இதில் கூட இந்த காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கின்ற அருள் கொடுக்கும் முருகர் வழிபாடு. அது கலியுகத்தில் கந்தன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தில் செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம். செவ்வாய் தான் முருகர். செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டத்தில் முருகர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சிறப்பம்சம் அதிகமாக இருக்கும். அந்த சிம்ம ராசி, நீங்கள் உங்கள் ராசியாதிபதியும் உச்சம் பெற்ற கிரகத்தோட 6ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் நடக்கும் ஒரு அற்புத நிகழ்வு. ரைட், முழுசாக பார்ப்போம். இதை பற்றி நிறையா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், வழிபாடுகள், ஒவ்வொரு விஷயம் அச்சீவ் பண்ண என்ன மாதிரி வழிபாடுகள்னு பார்த்துருவோம். முருகர் நிச்சயமாக அருள் புரிவார். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள், சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி, இந்த ஜாதகத்தில் இந்த சிம்ம ராசி கொஞ்சம் யுனிக்குங்க. குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி வேண்டும் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்வேன். நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, சிம்மம்னா சூரியன். சூரியன் என்ற கிரகம் தான் மற்ற கிரகத்துக்கெல்லாம் ஒளியை பாய்ச்சுகிறது. மற்ற கிரகங்கள் இதை வாங்கி பிரதிபலிக்கிறது. இப்போ சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் கடைசி பையனாக இருந்தாலும் கடைசி பொண்ணாக இருந்தாலும் தலைமை தாங்கும் பண்பு இருக்கும். நிர்வாகத்திறமை இருக்கும். சபையில் எப்படி பேசணும், யாருக்கு என்ன பகிர்ந்தளித்தல், கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கோபம் வந்து அது ரௌத்ரமாக இருக்கும். இவங்களுக்குன்னு அந்த ஸ்பெஷாலிட்டியே யாருக்கு என்ன அறிந்து செயல்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ரைட், இந்த காலகட்டத்தில் பார்ப்போம். தைப்பூசம், இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் தைப்பூச வழிபாடு, கந்தன் அருள் என்னென்னு பார்ப்போம். ரைட், முதல்ல முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன், உங்கள் 8ல் இருக்கிற சனியை போக்குவதாங்க. 8ல் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் முருகர் வழிபாடு தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தைப்பூசம், பூச நட்சத்திரமே சனியோட அம்சம்தான். அப்போ தை பிறந்து தைப்பூச வழிபாடு செய்யும்போது அஷ்டமச்சனியை போக்கும் சூட்சம ரகசியம் உண்டு. நான் யாருக்கெல்லாம் அஷ்டமச்சனி இருக்கோ அவங்களுக்குன்னு சொல்லிடுவேன். தைப்பூச வழிபாடு நம்பர் 1. 2வது, வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள், பழைய குப்பைகள் எடுத்து வெளியே போட்டுருங்கிறது நம்பர் 2. வாழ்வியல் பரிகாரமாக நான் என்ன கொடுப்பேன்னா, வீட்டில் இருக்கிற டாய்லெட்டை அவங்களே க்ளீன் பண்ண சொல்கிறது. 8ஆம் இடம் சனி, டாய்லெட் இதெல்லாம் பண்ணும்போது அதை அவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியை தாக்கம் வெகுவாக குறையும். இல்லை கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுக்கு கந்த சஷ்டி கவசம், கந்த அலங்காரம் பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. இதுதான் சூட்சம ரகசியம். இது செய்தால் இந்த காலகட்டத்தில் தடைகள் விலகி வாழ்வில் ஒரு வெளிச்சத்துக்கு வந்துருங்க. மாற்று கருத்தே இல்லை. பொதுவாகவே சிம்ம ராசி யோகம் பெற நாம் சொல்கிற சுவாமிமலை முருகர். சுவாமிமலை முருகர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவன் மலை கொடுப்போம். சிவன்மலை முருகர் அதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது அவ்வளோ இதாக இருக்கும். இது ஏன் இந்த கோயில்கள் இவ்வளோ பிரதிஷ்டமாக இருக்குன்னா, சூரியன் வீட்டில் செவ்வாய் பகவான் குறிக்கிறது பிரணவ மந்திரத்தை குறிக்கும். பிரணவ மந்திரம் உருவான இடம் சுவாமிமலை.
தகப்பன் சுவாமி இந்த இடத்துல இந்த கான்செப்ட். அப்போ இந்த ராசி ஜெயிக்கணுமா, முருகர் வழிபாடு இதை பிடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்குலாம் நம்ம தான தர்மங்கள் பண்ண சொல்லுவோம். சார் நீங்கள் இப்போ பூசத்தில் நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சுக்குவோம். முருகர் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வேல் வந்ததாக ஒரு வரலாறு உண்டு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தைப்பூச சிறப்பு வழிபாடாக அவருக்கு காவடி எடுத்தல், அழகு குத்துதல், நடைபயணமாக சென்று இவரை வழிபாடு செய்தல். இதே தைப்பூசத்தில் தான் வள்ளலாரோட பெருமையும் உண்டு. தைப்பூசம் வள்ளலார் கடலூர் மாவட்ட அருகில் இருக்குது. இது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்திங்கன்னா உமையால், அதாவது அம்பாள் சிவனுக்கு எதிராக நடனமாடிய இத்தனை வரலாறு சிறப்புமிக்கது. இதில் பார்ப்போம். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க, சார் பொருளாதார ரீதியாக கேள்வி, எனக்கு பணம் வருது செலவாயிட்டே இருக்குது, கொடுக்கல் வாங்கல்கள் டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ தான் எனக்கு முடிவுக்கு வரும், ஒரு சூட்சம ரகசியம் தான் சொல்லுங்கள், இந்த முருகர் அருளால் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பிடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பாலமுருகன் அவதாரத்தில் பாலமுருகன், இல்லை குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர், குழந்தை வடிவத்தில் கன்னி வடிவத்தில் இருக்கிற ஒரு முருகர் வழிபாடு செய்யும்போது பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்குது. இதே இது இந்த கோவை மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சைமலை முருகர், இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பச்சை மிளகை கழுகுமலை, சென்னை பக்கம் இருந்தாங்க வடபழனி முருகர். இதெல்லாங்க போயிட்டு வந்தாலே இந்த தைப்பூசத்துக்கு சென்று அங்கேருந்து தங்கி புத்தகம் படிக்கணும், ஒரு அரை மணி நேரமாக ஒதுக்கி படிக்கணும். இதுதான் நிறைய பேத்துக்கு சார் திருமணம் இருக்கா இல்லையா, 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கு, ஆல்ரெடி பிரச்சனை, ராகு கேதுவோட தொந்தரவு வேறு. இதுதான் இந்த கேள்விக்கு. பொதுவாகவே இந்த ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தடையை போக்க, வாழ்வில் வெளிச்சம் வர, குகை வடிவத்தில் இருக்கின்ற முருகர் வழிபாடு அது எங்கெங்கே இருக்குது? வள்ளி குகை இருக்கா? முருகர் கோயிலில் வள்ளி குகை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வழிபாடு சிறப்பாக இருக்குது. ரைட். இன்னொரு கோயில் இருக்குது, மருதமலை முருகர். குன்றெடுக்கமெல்லாம் குமரன் இருப்பார். மருதமலை சம்மந்தப்பட்டது சென்று வந்தாலும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள், பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்ட கல்யாண முருகர் வழிபாடு, திருமண கோலத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. இன்னும் டீட்டெயிலாக வரேன். அதற்கு முன்னாடியே யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு சூட்சம விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையான வகையில் இந்த புக்கை படித்து முடித்தோடனே ஜோதிடம் உங்களுக்கு புலப்படும். பலன் சொல்லும் முறையே மாறிடும். கிரகங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ், கிரக இணைவுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் எழுதியிருக்கேன். நிச்சயமாக ஒரு புரிதலை கொடுத்துடும். யோகங்கள் என்ன, தோஷங்கள் என்ன. ரைட். இதை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி டவுட்னா நம்பருக்கு அனுப்புங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. விஷயத்துக்கு வருவோம். சார் இப்போ நிறைய பேத்துக்கு வேலை உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல தான் போகுது. வேலை, நோய், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதிலிருந்து மீண்டு வரணும், சின்ன தொந்தரவுலேருந்து மீண்டு வரணும். இது மாதிரி பல பேர் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஒரு தடை வந்தாலும் அதில் தகர்த்தெறிந்து ஜெயிச்சு வர வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் நடக்குது. பொதுவாகவே வயலூர் முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வயலூர் முருகன் சென்று வந்தப்புறம் ரொம்ப மாற்றம் நிறைய நடந்திருக்கு. அதேமாதிரி வல்லக்கோட்டை முருகர். சார் இதெல்லாம் எங்களுக்கு தூரமாக இருக்க போக முடியல, உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு சஷ்டி வழிபாடு, கந்த சஷ்டி, 6ஆம் இடம் பாதித்தாலே சஷ்டி தான். சஷ்டி, கந்த சஷ்டி, கந்தர் அனுபூதி, இது மாதிரிலாம் படிச்சுட்டு வரும்போது முருகர் அம்சம் உண்டு. ருணரோக சத்துரு, இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள், வியாதி சம்மந்தப்பட்ட தீர்வுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒரு பணத்தை எடுத்து வைங்க, கடன் அடைஞ்சிரும். இதே இது செவ்வாய்க்கிழமையில் சனி ஓரையில் வியாதி சம்மந்தப்பட்டதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது வியாதிகள் குணமாகும். இந்த ராசிக்கு சூட்சம ரகசியங்கள் நிறைய பேர் யாரும் சொல்லாத ஒரு விஷயமா இருக்குது. சார் சொத்து சுகங்கள் அமைய உங்கள் உள்ளூரில் இருக்கிற, நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயில் சென்று வந்தால் நல்லாயிருக்கும். சிறுவாபுரி முருகன் கோயிலும் நல்லபடியாக இருக்குது. அப்புறம் ஒரு மாற்றம் நடக்கலை அப்படின்னா திருச்செந்தூர் முருகர். இதுதான். குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா, குழந்தை பிறப்புக்காக அவங்க இன்னும் வேகப்படுத்த, நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது முருகரை தாண்டி மற்ற பரிகாரம் வரலாம். ஆனால் முருகர் காலகட்டம் நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தை வேலப்பர், நான் கொடைக்கானலில் இருக்கிற கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் அருகில் இருக்கிற குழந்தை வேலப்பர், இதெல்லாம் கொடுத்து பல பேர் சக்ஸஸ் ஆகிருக்கு. குழந்தை வேலப்பர் குல விருத்தியை செய்தவர் வேலப்பர்னு சொல்லலாம். கொடைக்கானலும் சிறப்பாக இருந்திருக்கு. அதே இதில் பொன்மலை முருகர், இதுவும் செட் ஆகி வருது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க.
நிறைய பேர் சார் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், டெவலப் ஆகணும், அடுத்த முயற்சி பண்ணணும், பெரிய லெவலில் வரும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னு சொல்லணும்னா, ஏதோ சோசியல் மீடியாவில் இருக்கணும். இது பொது பரிகாரங்களாக இருக்கும். எல்லா திருமணத்துக்கும் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். திருமண கோலத்தில் இருக்கிற முருகர், முருகருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து, முருகருக்கு தேர் போகுங்க. இந்த தேர், முருகர் சம்மந்தப்பட்ட தேரெல்லாம் பழனிலாம் எப்பவுமே இருக்கும். அதுமாதிரி திருச்செந்தூரம் சாயந்தரம் நேரத்தில் வரும். இந்த தேரை தரிசனம் செய்ய வாய்ப்பு. இந்த தேர் இழுத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தொழில் என்ற தேர் நல்லபடியாக மூவாகும். இது மாதிரி நிறையா சொல்லலாம். வியாதிகள் இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அது மாதிரி தனிப்பட்ட முறையில் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.